எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 2 விசைப்படகுகளை பறிமுதல் செய்ததோடு அதில் இருந்த 14 மீனவர்களையும் கைது செய்தனர். இந்த சூழலில் தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூரில் பெண் போலீசிடம் 11 சவரன் தாலி செயினை 2 மர்ம நபர்கள் பறித்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சின்ன வேப்பம்பட்டு பகுதியைச் சேர்ந்த லட்சுமி என்பவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட குற்றப்பிரிவு பதிவாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் பொன்னேரி பகுதியில் பைக்கில் சென்றபோது பின்தொடர்ந்து வந்த 2 மர்ம நபர்கள் திடீரென அவரின் 11 சவரன் தாலி செயினை பறித்து சென்றனர். இதுகுறித்து ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே வீட்டில் இருந்த ஃபிரிட்ஜ் திடீரென வெடித்து சிதறியதில் பொருட்கள் சேதமடைந்தன. குமரேசபுரம் காலனியைச் சேர்ந்த சந்தோஷ் சந்தனமாரி தம்பதியர் தங்கள் பிள்ளைகளுடன் புதிய வீட்டில் இரவு தூங்கியுள்ளனர். சந்தோஷின் பழைய வீட்டில் சந்தனமாரியின் தாயார் சுசீலா தூங்கியுள்ளார். இந்நிலையில் பழைய வீட்டில் இருந்த ஃபிரிட்ஜ் வெடித்து சிதறியதில் நோட்டு புத்தகங்கள், சமையல் பொருட்கள், பாத்திரங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்தன. மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டதா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உதகையில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற இளைஞர் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பில் மோதிய பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பாரதி நகரை சேர்ந்த நிதின் என்பவர் தனது பெற்றோரிடம் அடம் பிடித்து வாங்கிய புதிய பைக்கில் தமிழகம் சாலையில் அதிவேகமாக சென்றபோது சாலை தடுப்பில் மோதி கீழே விழுந்தார். அவரை அந்த வழியாக சென்ற இளைஞர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அவர் தலைக்கவசம் அணிந்து இருந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருந்தாலும் கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. ஓட்டுநர் உரிமம் பெறாமல் அவர் வாகனத்தை இயக்கியது தெரியவந்துள்ளது. தைப்பூசத்தையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. நிரம்பி வழியும் கூட்டத்தால் நீண்ட நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அதேபோல கடற்கரையிலும் கூட்டம் நிரம்பி காணப்படும் சூழலில் பக்தர்களுக்கு பச்சை உள்ளிட்ட நிற ஸ்டிக்கர்கள் கையில் ஒட்டப்பட்டன. ஸ்ரீ சண்முகர் ஆண்டு விழாவையொட்டி பக்தர்களுக்கு தங்கும் வசதி, குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கோவில் தக்கார் அருள்முருகன் தெரிவித்துள்ளார். பழனி முருகன் கோயிலில் தைப்பூசம் 5ஆம் நாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ரோப்கார் உள்ளிட்டவையில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. பக்தர்கள் 4 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் போக்குவரத்தில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது. பக்தர்கள் 500 பேர் அடங்கிய குழுவாக தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் சுமார் 3500ற்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பக்தர்களுக்காக வைக்கப்பட்டிருந்த அன்னதானத்தை சாப்பிட்ட ஒற்றை காட்டு யானையை வனத்துறையினர் விரட்டினர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவிலில் பக்தர்களுக்காக வைக்கப்பட்டிருந்த அன்னதானத்தை உணவு தேடி வந்த ஒற்றை காட்டு யானை சாப்பிட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. காட்டு யானைகள் அடிக்கடி உணவு தேடி வருவதால் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனியில் ஓசியில் கறி தரவில்லை என்ற ஆத்திரத்தில் பிணத்தை தோண்டி எடுத்து கறிக்கடை முன்பு போட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பழனி செட்டிப்பட்டியில் மட்டன் ஸ்டால் வைத்து இருக்கும் மணியரசன் என்பவரது கறிக்கடை முன்புதான் இது நடந்துள்ளது. ஓசியில் கறி தரவில்லை என மயான வேலை பார்க்கும் குமார் என்பவர் 4 நாட்களுக்கு முன்பு புதைத்த பிணத்தை தோண்டி எடுத்து கொண்டு வந்து போட்டுள்ளார். போலீசார் கூறியும் அதை அப்புறப்படுத்தாததால் பேரூராட்சி நிர்வாகிகள் வந்து பிணத்தை அப்புறப்படுத்தினர். இதுகுறித்து குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்.
திருப்பத்தூரில் அழகு நிலையம் நடத்தி வரும் பெண்ணை அதிமுக பிரமுகர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சுந்தரம் நகரில் வசிப்பவர் மலர்கொடி. அழகு நிலையம் நடத்தி வரும் இவரது வீட்டு ஓனர் வினிதா என்பவர் வட்டிக்கு வாங்கிய 14 லட்சம் ரூபாய் கடன் விவகாரம் தொடர்பான தகராறில் அதிமுக பிரமுகர்கள் செல்வராஜ் மற்றும் அவருடைய மகன் பிரபாகரனிடம் மலர்கொடி கேள்வி எழுப்பினார். பின்பு கேள்வி எழுப்பியதற்காக அப்பெண் தாக்கப்பட்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த திருப்பத்தூர் கிராமிய போலீசார் இருவரையும் தேடி வருகின்றனர். அமௌண்ட் கேட்டாங்க. அப்போ எங்களால் அமௌண்ட் கட்ட முடியல. நாங்கள் பத்திரத்தை ரிட்டர்ன் கேட்குறோம், நாங்கள் வேறு இடத்துல பேங்க்கில் அடமானம் வச்சுட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு செல்வராஜ் இருந்துன்னு என்னால் பத்திரம் கொடுக்க முடியாது, நீ காசை வாங்க, காசு ரெடி பண்ணி எடுத்துக்கு வாங்கிக்கோங்க, எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னாரு. அவங்கக்கிட்டையும் தேவையில்லாத வார்த்தை அசிங்கமாக பேசினார். என்ன தேவையில்லாத வார்த்தை ரொம்ப அசிங்கமாக பச்சை மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் பேசும்போது தான் உனக்கு என்னாடி மரியாதை கொடுத்து என் படையை பிடிச்சி இழுத்து கன்னத்திலே ஓங்கி அடிச்சிட்டார். கடலூரில் தற்கொலை செய்ய போவதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாயமான மாவட்ட ஆட்சியரின் நேர்முக எழுத்தர் திருச்செந்தூரில் மீட்கப்பட்டு உள்ளார். அரசு அலுவலர்கள் உள்ள வாட்ஸ்அப் குழுவில் ஒரு அதிகாரி தனக்கு பணி செய்ய தெரியவில்லை என தொடர்ந்து தகாத வார்த்தைகளால் திட்டி தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக ஒரு கடிதத்தை பகிர்ந்திருந்தார். இதனால் தான் தற்கொலை செய்ய போவதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கடலூர் போலீசார் அவரை தேடி வந்த நிலையில் திருச்செந்தூர் போலீசார் அவரை மீட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் காட்டுப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி களை கட்டியது. 650 காளைகள், 250 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்ற இந்த ஜல்லிக்கட்டை அமைச்சர் மெய்யநாதன், எம்எல்ஏ முத்துராஜா தொடங்கி வைத்தனர். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை ஆர்வமுடன் மாடுபிடி வீரர்கள் அடக்கி பரிசுகளை தட்டிச் சென்றனர். ஒரு டிவி டேபிள் அருமை, 2 பேர் பிடிக்காத, ஒரு ஆள் மட்டும் பிடி, சூப்பர், அருமையான பிடி. விஜயன் அவர்கள் வழங்கும் ஒரு அண்டா, அருமையான கால, சூப்பர்யா. டிவி டேபிள் வழங்கும் முள்ளிப்பாடி செபஸ்தியார் அவர்கள், முள்ளிப்பாடி செபஸ்தியார் வழங்கும் ஒரு டிவி டேபிள் காலை வெற்றி. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த பி புதுப்பட்டியில் புனித வனத்து அந்தோணியார் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இதில் 650 காளைகளும் 300 வீரர்களும் பங்கேற்றனர். ஜல்லிக்கட்டை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்துவிடப்பட்டன. வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் காளையை அடக்கிய வீரர்களுக்கும் கட்டில், சில்வர் பாத்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. அருமையான காலை, அருமையான வீரர், காலையும் சூப்பர், வீரரும் சூப்பர், ஒரே ஒரு மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றார். தைப்பூசத்தையொட்டி சென்னை மீன் மார்க்கெட்டில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளிலும் மக்கள் கூட்டமின்றி காணப்பட்டது. இதனால் மீன்களின் விலையும் கிலோவிற்கு 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை குறைந்து உள்ளதாக மீன் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அதன்படி 1 கிலோ பெரிய வஞ்சிரம் 700 ரூபாய்க்கும், சங்கரா மீன் 300 ரூபாய்க்கும், மத்தி 150 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன. மேலும் காணாங்கத்தை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், நண்டு மற்றும் இறால் 300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஒன்வேயில் வந்த பேருந்தால் ஆத்திரமடைந்த நபர் பேருந்தின் பக்கவாட்டு கண்ணாடியை உடைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருவிக நகர் பகுதியில் தவறுதலாக வந்த பேருந்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மணவாள நகர் பகுதியைச் சேர்ந்த முரளி என்பவர் தவறாக வந்த பேருந்து டிரைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றவே ஆத்திரமடைந்த முரளி பேருந்தின் பக்கவாட்டில் இருந்த கண்ணாடியை உடைத்தார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் ஏற்பட்டது. காவல்துறையினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து முரளியை கைது செய்தனர்.